1200 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஐயம்பாளையம் சோழீஸ்வரர் கோவில் திருக்கல்யாணம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசம். வணக்கம் மக்களுக்காக, நாம் மாற்றத்திற்காக உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையத்தில் பாண்டிய மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டு சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீராஜராஜ சோழீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கல்யாண மகோற்சவம் இன்று மிகவும் கோலாகலமாகவும் பக்தி பெருக்குடனும் நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக ஐயம்பாளையம் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலில் இருந்து மணப்பெண் மற்றும் மணமகனுக்கான பட்டு வஸ்திரங்கள், தங்க நகைகள், திருமஞ்சன பொருட்கள், மலர் மாலைகள் மற்றும் சீர் பழங்கள் அடங்கிய தட்டுகள் ஊர்வலமாக புறப்பட்டன. மங்கள இசை முழங்க கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு வரப்பட்ட இந்த சீர்வரிசை பொருட்கள் சோழீஸ்வரர் திருக்கோவிலை வந்தடைந்ததும் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை பிளந்தது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் வீற்றுள்ள மூலஸ்தான மூர்த்திகளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பரிகார பூஜைகள் முறைப்படி நடைபெற்றன. விழாவின் உச்சகட்டமாக மணமேடை அலங்கரிக்கப்பட்டு லோகக்ஷேமத்திற்காக பிரம்மாண்ட யாக வேள்விகள் வளர்க்கப்பட்டன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான நறுமண திரவியங்களால் சுவாமிக்கும் அம்மனுக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் ஸ்ரீ சோழீஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபோகம் விமரிசையாக நடத்தி வைக்கப்பட்டது. இந்த தெய்வீக திருமணத்தை காண ஐயம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குடும்பம் சகிதமாக திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வருகை தந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவுகளுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. தொன்மையான இந்த ஆலயத்தில் நடைபெற்ற இந்த ஆன்மீக திருவிழா அப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியையும் இறையுணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. விரல் நுனியில் உலகம், விழிப்புணர்வில் உங்கள் சாணக்கியன்.